மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திக்கவும் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் பாராட்டின மிகப்பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ளாக நலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எண்ணிக்கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறதற்கு ஏற்ற பாத்திரமாக காணப்படுகிறதற்காக நீங்கள் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். தக்கலை சபை ஊழியங்களையும் உங்கள் ஜெபத்திலே நினைவு கூறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கடந்த நாட்களில் நான் ஜெப குறிப்புக்காக சொல்லியிருந்தது போல அந்த வேதாகம பணிகள் பிரசலை கொடுக்க வேண்டிய நான் யோசித்த நேரமெல்லாம் ரொம்ப தாண்டி விட்டது. ஆனாலும் பரவாயில்லை, ஆண்டோடைய நேரம் வரும்போது சரியாக கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவனுடைய எழுத்து பணிகள் ஓரளவு முக்கியமான பகுதிகள் எல்லாம் ஓரளவு நன்றாக முடிவடைந்திருக்கிறது, பொறுப்பெல்லாம் பார்க்கிறது. ஆனால் இன்னும் சில காரியங்கள் கூட சேர்க்க வேண்டும் என்று நினைத்ததுனால அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அந்த தேவையில ஒரு பாதி அளவிற்கு ஓரளவு சந்திக்கப்பட்டிருக்கிறது. மீதி தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. குறைந்தது ஒரு 5 லட்சம் ரூபாயாவது இன்னும் வந்து சேர்ந்தால்தான் நமக்கு பிரச்சனை அது தைரியமாக போக முடிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலே தாங்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதங்களிலே, பொதுவாக ஏப்ரல் டிசம்பர் மாதங்களிலே ஒரு சுவிசேஷ பத்திரிகையாக அச்சடித்து அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு பழக்கம் சில ஆண்டுகளாக செய்து வந்ததுண்டு. ஆனால் இந்த வேதாகம் பணி நெருக்கடி நிமித்தம் ஒரு சில தடவைகள் போன நாட்களிலே இந்த கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் பெண்டிங்கிலே போய்கொண்டிருந்தது. திரும்ப இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலே அந்த பத்திரிகையை அச்சடித்து கொண்டு வரலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்திலே அது எழுதி அச்சற்காக அனுப்ப வேண்டியது இருக்கிறது. டிசம்பர் துவக்கத்திலே அது வந்தால்தான் அது அநேகருக்கு விநியோகிக்க முடியும். இப்போ அது பத்திரிகை என்று சொல்லும்போது சாதாரண நம்ம டிராக்ட் எல்லாம் சின்ன சின்ன நம்ம துண்டு பத்திரிகையாக நம்ம கொடுப்போம். இது பத்திரிகை என்று சொல்லுவோம், பெரிய நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பெரிய ஷீட்டாக வரும். 4 பக்கத்திலே பெரிய ஷீட்டாக பார்க்குறவங்க நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். அப்போ அந்த இது நமக்கு எந்த ஒரு நபரிடத்தில் நம்ம ஈஸியாக கொஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்துக்களோ இஸ்லாமியர்களோ பேர் கிறிஸ்தவர்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதில் மாத்திரம் நிறைய செய்திகளும் நமக்கு அதில் எழுத முடியும். ஒரு 8-10 செய்திகள் அதில் வித்தியாசமான கோணங்களிலே அப்படி செய்ய முடியும். அதற்கான சில தலைப்புகள் எல்லாம் செலக்ட் பண்ணி அதனுடைய பணிகள் எழுத வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, அதுவும் அச்சிட வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு காப்பி வரும்போது 5 ரூபா 6 ரூபா ரேட் ஆகும். அது சாதாரணமாக லாஸ்ட்ல நான் அச்சடித்த போது ஒருவேளை 6 ரூபா கிட்ட ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ பிரிண்டிங் காஸ்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ நம்ம அச்சடிக்கும் போது குறைந்தது ஒரு 5000 10,000 என்ற அளவில் அச்சிட்டாதான் நிறைய பேருக்கு அது போய் சேர முடியும். அப்போ அது நமக்கு ஒரு 30,000 60,000 என்கிற ரேட்டில் அந்த பிரிண்டிங் காஸ்ட் எல்லாம் ஆகும். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம அச்சிட்டு நம்ம வைக்கும்போது அநேகர் அதை வாங்கி விநியோகிக்கிறார்கள். சபை பாகுபாடு இல்லாமல் மற்ற சபையாரும் பலரும் வாங்கி அதை விநியோகி நிறைய பேர் கேட்பார்கள். அங்கமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் கேட்டு வாங்கியவர்கள் கொடுப்பார். ஆகவே அந்த பணிகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் இந்த டிசம்பர் மாதத்திலே அந்த சுவிசேஷ கைப்பிரதியை சரியாக எழுதவும் அச்சிடவும் அது விநியோகிக்கப்படவும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்காக கலாத்தியர் நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையில நாம் இன்னைக்கு 2 செய்திகளையும் தொடர்ச்சியாக அதன் அடிப்படையிலே தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே அந்த வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இன்றைக்கு பவுல் எனக்கு பதிலாக கலாத்திய நிருபத்தின் வசனங்களோடு உங்கள் நடுவே நின்று கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கிறேன். நிச்சயமாக அது ஒரு பிரசங்க மேடை பிரசங்கமாக இருக்காது. அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு போர்க்களத்திலிருந்து முழங்குகின்ற முழக்கங்களாக இருக்கும். அப்படித்தான் கலாத்தியர் நிருபத்தினுடைய வடிவமைப்பு இருக்கிறது. கலாத்தியர் நிருபத்தை நாம் எடுத்து பார்க்கும் போது முதலாவது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் தொடக்கத்திலே மற்ற எல்லா நிருபங்களையும் போல சில வாழ்த்துக்களையோ நன்றிகளையோ எதையும் நாம் அங்கு பார்க்க முடிகிறது. கடைசியில நீங்க பார்த்து விட்டாலும் அங்கேயும் சில நபர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. சபைகளுக்கு, கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். சிந்தனையினுடைய உள்ள அவர் போகும்போது ஆரம்பத்திலேயே 6வது வசனத்திலே அவர் வரும்போது ஆண்டவருக்கு மகிமை 5 செலுத்தி விட்டு 6 வந்த உடனே அவர் ஆரம்பிக்கிற ஆரம்பமே ஒரு பயங்கரமான புயல் வந்து அடித்தால் எப்படி இருக்கும் அதுபோல அவர் ஆரம்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நாம் எதிர்பாராத நேரத்திலே ஒரு புயல் நம்முடைய வீட்டின் வாசல்ல அடித்து வெளியே கதவுக்குள்ளே வந்து உள்ளே ஏறி அதை அப்படியே பின்வாசல் வழியாக போனால் எப்படி இருக்கும் அதுபோன்ற ஒரு தோற்றத்தை தான் நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு நிறுவனம் தான், கடிதம் தான். 6 அதிகாரங்கள் 149 வசனங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சின்ன ஒரு நிருபந்தம் மற்ற பைபிள் புஸ்தகங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப இந்த 149 வசனங்களுக்குள்ளாக பவுல் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே வெறும் ஒரு மேலோட்டமான ஒரு பசப்பு வார்த்தைகளையோ அல்லது நம்மை செல்லமாக தட்டி கொடுத்து கொண்டு பேசக்கூடிய காரியங்களோ ஒன்றும் அல்ல. அது நம்மை அழுத்தம் திருத்தமாக நம்மை தோண்டி பார்த்து நம்முடைய விசுவாச நிலைமை என்ன என்று கேட்கின்றது போல அந்த கேள்விகள் இருக்கிறது. பவுல் ஒரு அன்பான பாசமுள்ள ஒரு நபர் தான். இப்போ வீட்டுல பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் உள்ள வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எல்லாவற்றையும் கலைத்து போட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அப்பா வீட்டுக்குள்ளே ஓடி வந்தார். திடீரென்று அவர் உள்ளே நுழைந்து விட்டால் அவர் பார்க்கும் போது அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் கலைத்து போட்டிருக்கிறதை பார்க்கும் போது அவருக்கு திடீரென்று அவரும் ஒரு கோபம் இல்லை. அவர் எப்படி பார்ப்பார், எப்படி நடந்து கொள்வார் இல்லையா? கடந்த தலைமுறையில உள்ள நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறதுனால அதுவும் அவங்க ரூம்ல அவங்க இருக்கிறதுனால இல்ல, இருந்தாலும் அவங்க போனுக்கு உள்ள அவங்க இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க முடியாது. அவங்க அத்தனை அவர் மட்டும் தான் கேட்கணும். சரி, பரவாயில்ல, இது கடந்த காலத்துல உள்ள சரித்திரம். அப்போ அப்படி ஒரு நபர் வரும்போது எப்படி கோபப்படுவாரோ, நீங்கள் சரிப்படுத்தாமல் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிறாரோ அது போன்ற ஒரு துணியிலே அவர் இந்த நிருபத்திலே நம்மோடு கூட பேசுகிறது போல இருக்கிறது. அவர் முதல் 6வது வசனத்திலே கேட்கிற ஒரு காரியம், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கிறது. என்ன நடக்கிறது இங்கே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவனுடைய கிருபையின் சுவிசேஷத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டீர்கள் என்று அவர் கேட்கிறதாக நம்ம இந்த இடத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் நிருபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று கடந்த நாட்களிலே சொன்னேன். நிச்சயமாக ரோமர் நிருபம் ஒருவேளை சுவிசேஷத்திற்கான ஒரு நீதிமன்ற விசாரணை போல பல விஷயங்களை விசாரித்து நமக்கு காரியங்களை விவரிக்கக்கூடிய ஒரு நூலா இருக்கும் போது இந்த கலாத்திய நிருபம் யதார்த்தமான போர்க்களத்திலே போராடக்கூடிய ஒரு வீரனுடைய ஒரு துணியை போல இது துணிக்கின்றதாக பார்க்கிறோம். ஒரு விதத்திலே சொல்ல போனால் இது கலாத்தியர் நிருபம் ரோம நிருபத்திற்கு முன்னாடி எழுதப்பட்ட நிருபம் இல்லையா? அப்போ ஆனால் வரிசை ஒழுங்கிலே தான் நமக்கு அப்படி மாறி வந்திருக்கிறது. அப்போ அதற்கு முன்னாடியே பவுல் தாம் சந்தித்த சபைகளிலே காணக்கூடியதான குறைவுகளை அவர் அந்த அளவிற்கு வைராக்கியமாக அவர் பேசி
அதை ஒழுங்குபடுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ, ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை பவுல் பேசி இருக்கிறார். இன்னைக்கு சபைக்கும் தேவை இதுதான் தேவை. தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், ஆவியானவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், அந்த நிலையில நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா என்பதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். வேத வசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் போது அப்படித்தான் இருக்கிறோம். இந்த கலாத்தியர் நிறுவனத்திலே நான் கவனிக்கும் போது பார்க்கின்ற ஒரு விஷயம், கலாத்தியர் நிறுவனம் என்பது நமக்கு ஒரு தத்துவத்தையோ ஏதாவது சில புத்திமதிகளையோ சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக அல்ல, நம்மை ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்துகிறது போல, நமக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு கண்ணாடியை போல இருக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அந்த நிறுவனம் நமக்கு காண்பித்து தருகிறது நாம் எந்த நிலைமையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அது சில கேள்விகளை நமக்கு முன்பாக வைக்கிறது. என்ன முக்கியமான சில காரியங்கள் என்னவென்றால், ஒரு விசுவாசியாகிய நீங்களும் நானும் நம்முடைய தனி அடையாளத்திற்காக எதை அல்லது யாரை சார்ந்திருக்கிறோம். என்னுடைய ஒரு தனி அடையாளம் எனக்கு தேவை. என்னுடைய அடையாளப்படுத்துவதற்காக, இந்த சமூகத்தில் என்னை தனித்து காண்பிக்கிறதற்காக, சபையில தனித்து காண்பிக்கிறதற்காக நான் யாரை சார்ந்திருக்கிறேன் அல்லது எதை சார்ந்திருக்கிறேன்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நான் கொண்டவனாக இருக்கிறேனா இல்லது வேறு நிலையிலே நான் சிந்திக்கிறவனாக இருக்கிறேனா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரமாக இருக்கிறாரா அல்லது ஒரு மத தலைவரை போல, மற்றவர்கள் நினைக்கிறது போல ஒரு மத வழிபாட்டு தெய்வத்தை போல இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரத்தை கொடுத்த, விடுதலையை கொடுத்த ஒரு இரட்சகராக இருக்கிறாரா என்ற கேள்வியையும் பவுல் இங்கே நமக்கு எழுப்புகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிறது போல, நம்ம அந்த வசனத்தில் 6ஆம் வசனத்திலே பார்த்தது போல, நீங்கள் கிருபையில் வாழ்கிறீர்களா அல்லது 10வது வசனத்திலே வாசிக்கிறது போல பிறருடைய அங்கீகாரத்திற்காக வாழ்கிறீர்களா? கிருபையிலே வாழ்கிறீர்களா அல்லது பிறருடைய அங்கீகாரத்திற்காக வாழ்கிறீர்களா? இதன் அடிப்படையிலே தான் இன்றைய சிந்தனையை கூட நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுபோல் அதனோடு இணையான இன்னொரு கேள்வி, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அல்லது மாம்சத்தினால் நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா இருக்கிறீர்களா அல்லது உங்கள் சுயத்தினால் நடத்தப்படக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? அல்லது ஆவியினால் நடத்தப்படக்கூடியவர்களா இருக்கிறீர்களா அல்லது உங்களை சார்ந்திருக்கிற மனிதர்களுடைய இழுப்புக்கு ஏற்ப இழுக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? கலாத்தியர் நிறுவனம் இந்த விஷயங்களை குறித்தெல்லாம் நமக்கு அதிகமாக பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு விசுவாசி கிருபையிலே நிலை நின்று வாழாதவனாக அவன் திசை மாறும் போது, தேவன் கொடுத்த கிருபையிலே அவன் நிலைத்து நின்று வாழாமல், அதனுடைய மேன்மைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி அவன் வாழாமல் திசை மாறும் போது, சுவிசேஷத்தினுடைய மகத்துவம் புதைக்கப்படுகிறது. சுவிசேஷம் அதனுடையதான தன்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாமல் அது திணறி போகிறது. அப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் போது ஒரு விசுவாசி தேவன் கொடுத்த சுதந்திரத்திலே வாழ முடியாமல் அவன் ஏதோ சில சிறைகளுக்குள்ளாக வாழக்கூடியவனாக மாறுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் சுதந்திரவாளி, சுதந்திரமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் உண்மையில் அவன் ஏதோ சிறைகளுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். சுவிசேஷத்தினுடைய பலம், சுவிசேஷத்தினுடைய ஆற்றல், அதனுடைய யதார்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டில் இல்லாமல் வரும்போது இது நிச்சயமாக சம்பவிக்கும். ஒரு விதத்தில் சொல்ல போனால் பவுல் இந்த நிருபத்திலே அவர் சொல்லும் போது பேசக்கூடியதான ஒரு காரியங்கள் நம்ம எல்லாவற்றையும் சிந்திக்கும் போது, இந்த கடிதம் கலாத்தியர் நிருபம் என்பது உண்மையில் பவுல் தன்னுடைய பையில் இருந்த மயில் தொட்டு இதனை எழுதினார் என்பதை விட தன்னுடைய இருதயத்திலே பற்றி எரிந்த தீயிலே தொட்டு இது எழுதினார் என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு மிகுந்த வைராக்கியமாகவும் கம்பீர முழக்கத்தோடும் மிகுந்த விழிப்புணர்வை நமக்கு முன்பாக வைக்கும்படியாக தம்முடைய வாசகங்களே இதிலே பதிவு செய்திருக்கிறார். ஆவியானவர் அதே ஆற்றலோடு இன்றும் நம்மோடு கூட இந்த வேத வசனங்களின் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையிலே
பவுல் நம்மிடத்துல இந்த 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் வழியாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு கூட இணைத்து நாம் சற்றாய் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய விசுவாசிகளுடைய வாழ்க்கைகளை சற்று கவனித்து பார்த்தால் நான் ஒன்று புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், விசுவாசிகளுக்கு என்று பார்த்தால் இன்றைக்கு தெய்வ பயம் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. வசனத்திற்கு முன்பாக ஒரு நடுக்கம் இருக்கிறதா என்பதை பார்த்தாலும் மிகுந்த ஒரு கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் இந்த தெய்வ பயம் இல்லாத, தேவ வார்த்தைக்கு முன்பாக நடுங்காத இதே விசுவாசிகள் உலகம் மனிதர்களுக்கு முன்பாக ஒரு விதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்முடைய உறவுகள் என்ன நினைக்கும், நம்மோடு பயின்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நம்மை பார்க்கிற சமூகத்திலே நமக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து அதற்கென்றே வாழ்கிறதற்காக பிரயாசப்பட்டு முடியாமல் போகும்போது ஒரு விதமான பயத்திலும் ஒரு நடுக்கத்திலும் வாழ்கின்ற ஒரு தன்மையை இன்றைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் காண முடிகிறது என்பது ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இவற்றை எல்லாம் உரிந்து போட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகையினால்தான் அவர் கேட்கும் போது சொல்லுகிறார், நான் இப்பொழுது யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனோ, நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனோ. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்துகிறதற்காக வாழ்ந்த ஒரு மனிதனாக பவுல் தம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அந்த வார்த்தையை எழுதும் போது, என்னை போல நீங்களும் மனிதரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக அல்ல, அல்லது மனிதருடைய அங்கீகாரத்திற்காக, ஆங்கிலத்தில் அப்ரூவலுக்காக நீங்கள் போராடக்கூடியவர்களாக அல்ல, நீங்கள் தேவனுடைய அப்ரூவலுக்காக, தேவனுடைய பிரியத்திற்காக உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, நமக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைநிற்கிற ஒரு வாழ்க்கை என்று தெளிவாக நமக்கு அவர் சொல்லித் தருகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு சமூகம் என்பது நம்முடைய வெளி தோற்றங்களுக்கானாலும் சரி, உலகத்திலே சொல்ல போனால் நம்முடைய வெற்றிகள், நம்முடைய சாதனைகள், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூக குடும்ப அந்தஸ்துகள், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பெயர் புகழ், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தேவன் நம்மை மதிப்பீடு செய்வது இவற்றின் அடிப்படையில் அல்ல என்பதை விசுவாசிகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பார்க்கிற விஷயம் எல்லாம் நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய தாழ்மை, நம்முடையதான நேர்மை, உத்தமம், நாம் தேவனுக்கும் அவருடைய வசனத்திற்கும் கொடுக்கிற இடம், நாம் சபையை மதிக்கிற மதிப்பு, நாம் சபைக்கு கொடுக்கிறதான அன்பு, மரியாதை, இந்த சமூகத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதற்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள், இந்த காரியங்களுக்குத்தான் பரலோகம் மரியாதை கொடுக்கிறது. நம்முடைய வெளித்தோற்றத்தை எவ்வளவு நாம் பகட்டாக மாற்றிக்கொண்டாலும், சமூகத்தில் எவ்வளவு நீங்கள் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டாலும், நீங்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறிவிட்டாலும், தேவனுடைய பார்வையில் அதற்கு ஒரு மரியாதையும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரயோஜனப்படாத நம்முடைய எந்த அந்தஸ்தும் எந்த சாதனையும் எதுவும் தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே வாழ்கின்ற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகல வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே வாழ்கின்ற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியான வாழ்க்கை முறை என்பதை தெரிந்து கொள்ள. தெய்வ சித்தத்தை விட்டு நாம் இம்மி அளவு விலகி வாழ்ந்தாலும் அது மிகப்பெரிய நஷ்டம் என்பதை ஒரு சரியான விசுவாசி அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின் மையத்தை விட்டு எவ்வளவு அகலத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம அநேகர் உணர்ந்திருக்கிறோம், தெரியும் நம்ம. ஆனால் அதை ஒரு பொருட்டாக நாம் இன்றைக்கு நினைக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய தோல்வியிலும் மிகப்பெரிய என்ன சொல்றது மனக்குறையிலும் இயலாய்மைகளிலும் நம்மை கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கு. ஒரு மனநிறைவான ஒரு வாழ்வு அநேகருக்கு இல்லை.
முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய காரியங்களை குறித்த மட்டும் தேவனுக்கு மனசார நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திராணி நமக்கு இல்லை. தேவன் எனக்கு இத்தனை செய்கிறார் என்பதை நன்றாய் ருசித்தறிந்து அனுபவித்து அவர்களை அன்பு கூறக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது. நாம் பாடும்போது மட்டும் பாடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. முதல்ல அன்பு கூறப்படி, அப்புறம் இன்னும் அன்பு கூறல. இல்லாததெல்லாம் கட்டிப்பிடிச்சு எடுக்க நினைக்காது. முதல்ல அன்பு கூற படிக்கணும். நம்ம இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. இங்க அன்புங்கிறது, அன்பு கூறு என்பது எங்க இருக்கிறது? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்தை வாழ்க்கையாக கொண்ட மனுஷன் தான் தேவனில் அன்பு கூற முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது இல்லையா? என்ன அன்பு கூறுகிறவன் என்னுடைய பைபிளை தூக்கி மூலையில போட்டு வைப்பான். நான் என்ன சொல்லப்படுகிறது? என்ன அன்பு கூறுகிறவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார் இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் அவர்கள் அன்பு கூற முடியும். ஆனா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டேன், அன்புக்கு கூறுவேன் இன்னும் அதிகமாய். என்ன பச்சை பொய், மாய்மாலம், குத்தலாட்டம், இதெல்லாம் நமக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் நம்ம இல்லாத பட்சத்தில் நம்முடைய பாடல்கள் பெரும்பாலும் பாவமாகவே மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு அது தேவை. நாம் தேவனை அன்பு கூற வேண்டும், இன்னும் அதிகம் அன்பு கூற வேண்டும், நிச்சயமாக. ஆனால் அதற்கான முயற்சிகளிலே நம்ம இருக்கிறோமா? தெய்வ சுத்தத்தினுடைய மையத்திற்குள்ளே நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். பாருங்கள், தெய்வ சுத்தத்துக்கு வெளியே வாழ்கிறதும் ஆபத்து. அதே நேரத்தில் மனிதனுடைய அங்கீகாரத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை முறையும் மிகவும் மோசமானது. பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவாகவே பல இடங்களிலே பேசி இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவர்கள் தேவனால் வருகின்ற மகிமையிலும் மனுஷரால் வருகின்ற மகிமையை, அது நல்லது என்று சொல்லுகிறதா மோசம் என்று சொல்லுகிறதா? வேதம் நல்லதா மோசமா? மோசமானது என்று சொல்லுகிறது. தேவனால் வருகின்ற மகிமையை விரும்புகிறதை பார்க்கிலும் மனுஷரால் வருகின்ற மகிமையை விரும்புகிறது தேவ பார்வையில் மோசமானது என்று பைபிள் சொல்லுகிறது. நம்ம எல்லாம் செய்யற எல்லா காரியங்களும் தேவ பார்வையில் மகிமையை குறித்தா, மனுஷ பார்வையில் மகிமையை குறித்த, மனுஷரால் வருகின்ற மகிமையை குறித்தா, எதை குறித்து நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு காரியம் நம்மளை நாம சோதித்து பார்த்தான் தெரியும். நம்முடையதான சுய பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நம்முடைய காரியங்களுக்காகவும் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நாம் மனுஷரால் வருகின்ற மகிமையை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாராகிலும் கொஞ்சம் பேசிவிட்டால் நம்மளால தாங்க முடியல. கொஞ்சம் யாராவது நமக்கு நீ இப்படி செய்திருக்க கூடாது, நீ செய்தது இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா கூட நம்மளால தாங்க முடிகிறது இல்லை. ஏனென்றால் எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், எல்லாரும் என்னை கூற வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக நான் ஒரு சாதனையாளர்களாக சாதித்தவராக நிற்க வேண்டும் என்றுதான் நம்ம நினைக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு மையப்படுத்துதலோடு கூட வாழக்கூடாது. தேவனால் வருகின்ற மகிமை ஒன்று இருக்கிறது. அது இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தெரியாமல் போகலாம். இந்த பார்வைக்கு நமக்கு மறைவானதா இருக்கலாம். ஒரு நாளிலே அதனுடைய மேன்மை நமக்கு தெரியும். அது மகா மேன்மையானது. அதற்காக நாம் வாழ வேண்டும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 16:15. நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. இந்த வசனத்தின் அர்த்தம் நமக்கு எத்தனை பேருக்கு புரிகின்றது? மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கு. வசனத்தை விளக்கம் சொல்லாமலே புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்.
இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். மனுஷனுடைய விருப்பத்தின்படி, மனுஷனுடைய பாதையின்படி நடக்கிறதனுடைய ஆபத்தை சாலமோன் ஞானி எப்படி சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 29:25. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்கள் மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயத்தில் வாழ்ந்தால் அது கண்ணியை வருவிக்கும். நான் முதல்ல சொன்னேன் என்னன்னா, மனிதன் என்ன நினைப்பான், அவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி செய்யலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு இப்படி எல்லாம் செய்யாட்டி என்ன நினைப்பாங்க. எந்த அடிப்படையில? பக்கத்து வீட்டார என்ன பண்ணுனா, அவிசுவாசி என்ன பண்ணுனா, ஊருகாரன் என்ன பண்ணுனா, என் சாதிக்காரன் என்ன பண்ணுனா, என் ஊருகாரன் என்ன பண்ணா என்ற அடிப்படையில தானே அது தீர்மானிக்கிறோம் நம்ம, இல்லையா? எல்லாரும் செய்யறது போல நானும் செய்யணும் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? சிலருக்கு இந்த விஷயங்கள் நல்லா புரியும் நினைக்கிறேன். சிலர் வெள்ளாந்தியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிலர் பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும். இப்போது இந்த இடத்துல நான் அதுக்கு விளக்கம் சொல்லல. எல்லாரும் செய்யறாங்கள, அதனால நானும் செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசிக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. அதன் அடிப்படையில நம்ம நின்று கொண்டு நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்புடையவர்களாக நம்ம செய்யணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலே, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் செய்யணும். அதை மிஞ்சி செய்வதெல்லாம் பாவமா இருக்கும். அது பெருமையா பகட்டாக நம்மை குறித்து 10 பேர் வந்து புகழ் பாடக்கூடியதாக எல்லாம் இருக்கலாம். அது நிமித்தம் நமக்கு கண்ணிகள் வரும். இப்படிப்பட்ட கண்ணிகளுக்குள்ள அநேகர் சிக்கி தேவையில்லாத கடன் பிரச்சனைகளில, தேவையில்லாத மன போராட்டங்களிலே, குடும்ப பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறார்கள். புருஷன் மனைவி இடையிலே இதனாலே பிரச்சனை வருகிறது. தங்களுக்கு இருக்கிறதை வைத்து தாங்கள் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம், உறவுகளை குறித்த எண்ணம், அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி இறங்கி போய் தேவனை விட்டு வசனத்தை விட்டு இறங்கி போய் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காமல் உள்ளதெல்லாம் பண்ணி கடனும் பிரச்சனையும் போராட்டங்களும் இயலாய்மைகளை, மனுஷன் புருஷன் மனைவி மாறி மாறி, உங்களால ஏன் முடியல, மனைவியால ஏன் முடியல, நம்ம எப்படி எல்லாம் மாறி மாறி பல குளறுபடிகள் எல்லாம் உருவாக்கி குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, தனி மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை, மனநிறைவு இல்லாம நம்ம பல காரியங்களை நம்ம செய்யறோம். மனிதருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரும். மனுஷன் என்ன நினைச்சிட்டு போகட்டும், மனுஷன் என்ன நினைச்சிட்டு போகட்டும், நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இவ்வளவுதான், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவ்வளவுதான், அல்லது ஆண்டவரை நான் மையப்படணும்னா நான் இப்படிதான் செய்யணும். அந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும். வேதம் எந்த அளவுக்கு நமக்கு காரியங்களை நமக்கு தருகிறது. இன்றைக்கு பல இடங்களிலும் பல விஷயங்களும் இன்றைக்கு நமக்கு அவிசுவாசியை விட கேவலமாக விசுவாசிகள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களுக்கு காரணம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். மனிதரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களோ, மனிதரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களோ, ஒரு காலம் உங்களால் மனிதரை பிரியப்படுத்த முடியாது. ஒரு விசுவாசியினால் மனிதரால் எந்த காலத்திலும் பிரியப்படுத்த முடியாது. நான் நன்றாக கவனித்திருக்கிறேன். சில விசுவாசிகள் எல்லாம் நினைப்பாங்க, அவிசுவாசிகள் மாதிரி தாங்கள் மனிதரை பிரியப்படுத்தும்படி பயங்கர பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமா கோட்டை விடுவாங்க. ஆண்டவர் கோட்டை விட வைப்பார், கேவலமா அந்த இடத்துல வைக்கப்படுவாங்க. இதெல்லாம் எச்சரிப்புகள் நம்ம திருந்துறதுக்காக. உனக்கு இது தகுதி அல்ல, விசுவாசிக்கு தகுதி அல்ல, விசுவாசிக்கு இது தேவையில்லை. நீ யாருடைய ஆலோசனை கேட்டு செய்தாய்? தேவன் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். சில இடங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஓட்டைகளை, சில பிரச்சனைகளை ஆண்டவர் வந்து அனுமதிப்பார். அப்படியாவது திருந்தி கொள்ளும்படியாக. நான் திருந்துவதில்லை. நம்ம மீண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் போது அது மறக்க விட்டு அடுத்த காரியத்தை நம்ம போய்விடும். மீண்டும் மனிதனுடைய பிரியத்திற்காக நாம் கடந்து செல்லுகிறோம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது ஒன்று வேலை நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். வாசிங்க.
யோவான், சாரி, ரோமர் சொன்ன, யோவான் 8:21. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்திலே வாழும்போது யாருக்கு பிரியமானவைகளை செய்தார்? பிதாவுக்கு பிரியமானவைகளை. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால், இதுதான் ஆண்டவன் கொடுத்ததான உண்மை. நீங்களும் நானும் யாருக்கு பிரியமானவைகளை நம்ம செய்யும்? பிதாவுக்கு பிரியமானவைகளா? அப்பாவுக்கு பிரியமானவைகளா? பிரியமானவர்களே, நாம் இந்த ஒரு பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. விசுவாசிக்கு இந்த உலகம் என்பது அந்நியமானது. இந்த உலகத்திலே நாம ஏதோ சாதிக்கிறதற்காக, இந்த உலகத்தை சீர்படுத்துகிறதற்காக நாம் இந்த உலகத்தில் வைக்கப்படவில்லை. நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்கிறதற்கு. உலகம் முழுவதும் இருட்டிலே, அந்தகாரத்திலே கிடக்கிறது. மனிதர் தங்கள் வழிகளை கோணலாக்கி கிடக்கிறார். மக்கள் நரகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மத்தியிலே என்னையும் உங்களையும் தேவன் ரட்சித்து வைத்திருக்கிறார். யாருக்காக? அந்த மக்கள் மத்தியிலே அவர்களை போல காரியங்களை செய்து சாதிக்கிறதற்காக அல்ல. அந்த மக்கள் மத்தியிலே சில வெளிச்சங்களாக ஜீவிக்கிறதற்காக, இயேசு கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்துகிறதற்காக. இன்னும் நம்ம வாழ்க்கையில நம்ம மனதிலே கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த உலகம் நமக்கு சாதகமானதல்ல, உலகம் நமக்கு அந்நியமானது. உலகத்தினுடைய பல நடத்தைகளும், உலகத்தினுடையதான சிந்தனைகளும், உலகத்தினுடைய அறிவுரைகளும், ஆலோசனைகளும், பெயர்களும், புகழ்களும், அது வைத்திருக்கிற பதவிகளும், பட்டங்களும், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் ஒன்றும் அல்ல. விசுவாசிக்கு அது ரொம்ப ஆசித்து எட்டி பிடிக்க வேண்டிய காரியங்கள் ஒன்றும் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்திலே வாழும்போது நம்ம சில வேலைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, சில தொழில்கள் பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது, சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இரண்டாம் பட்சம். இதெல்லாம் எதற்காக என்றால் நம் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறதற்காக. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் பெரிய இதெல்லாம் நாங்க ஏன் பிளான் பண்றோம்னா, அது அப்படி செய்தாலும் ஆண்டோட நாம் மையப்படும், அதுக்காக நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா ஆண்டோட நாம் மையப்படுமா, அவங்க நாம மையப்படுமா, கடைசியில என்ன நடக்கும் என்பது அது கடைசியில கன்க்ளூஷன் தான் தெரியும். அது ஆண்டவர் நடத்தினால் அது கரெக்டா இருக்கு. நம்மளா போனா மாட்டிக்கிடும். ஆண்டவர் தானா நடத்துகிறாருங்கிறது நமக்கு தெரியும். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, எந்த ஒரு சாதனையானாலும் சரி, அதல்லாத பட்சத்தில் நம்ம தோற்று போய் விடுவோம். இப்போ தேவன் சில நபர்களை சில காரியங்களுக்காக விசேஷமான சில நிலைகளிலே நம்ம உயர்த்துகிறார், காரியங்களை செய்கிறார். அப்போ அதெல்லாம் வேண்டாம் தான் சொல்லல. அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் எதையோ சாதிக்கிறதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு நினைப்போடு நம்ம வாழக்கூடாது. மற்ற மனிதர்களை பார்த்து பார்த்து நம்ம பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இங்கேதான் விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் வருகிறது. நாம் மனிதரை பிரியப்படுத்த பார்க்கிற இடம் எல்லாம் இங்கேதான் வருகிறது. அப்ப இந்த உலகம் என்பது எந்த நிலையில இயங்குகிறது, எனக்குள்ள எந்த விதமான ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது, நான் எந்த நிலையிலே சறுக்கி போக வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சமாகிலும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்த விஷயங்களை நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, இந்த உலகம் என்பது ஆண்டவர் படைத்த நிலையில் இல்லை. உலகமும் மனிதர்களும் ஆண்டவர் படைத்த நிலைமையிலிருந்து முற்றும் விழுந்து போன ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே விழுந்து போன மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறதான இந்த உலகத்தின் ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு அமைப்பு, ஒரு செட்டப் இருக்கிறது. அதனுடைய ரசனைகளும் அதனுடையதான காரியங்களும் எல்லாம் தேவனுடைய கண்ட்ரோலில் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் ஒரு அளவு வரைக்கும் கட்டுப்படுத்துகிறார், எல்லை மீறி போகாதபடிக்கு. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய, இதற்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் யாரு? யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம்.
இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவது, இந்த உலகத்தின் அதிபதி யாரு? உலகத்தின் அதிபதி. உலகத்தின் அதிபதி யாரு? இன்றைய உலகத்தினுடைய அதிபதி சாத்தான். ஆண்டவர் இந்த பாவமான உலகம் கொஞ்ச காலம் இப்படியே முன்னேறி செல்லுகிறதற்கு கொஞ்ச காலத்தை அனுமதித்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் ரொம்ப எல்லை மீறி அழிந்து விடாதபடிக்கு கட்டுப்படுத்துகிறார். அதே நேரத்தில் இதுல அதிபதியாக இருந்து இந்த பாவம் செய்து பாவத்திலே வாழ்கிற மனிதனோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடிய அதிபதியாக எஜமானாக காணப்படக்கூடியது சத்துரு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆகவே உலகத்தின் சிந்தனை போக்குகள் எல்லாம், அது ஏற்படுத்தி வைக்கக்கூடிய பல மேன்மையான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும், தேவனுடைய விருப்பங்களுக்கு விரோதமாக இருக்கும். அதனாலதான் நம்ம முதல்ல வாசித்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம், மனிதனுடைய பார்வையில் மேன்மையா இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருவருப்பா இருக்கிறது என்று சொன்ன காரணம். மனிதனுடைய பார்வையில் மேன்மையா இருக்கிறத நாமும் மேன்மை என்று நினைத்தோம் என்றால் நாமும் என்ன செய்வோம்? அந்த அருவருப்புகளை செய்யக்கூடியவர்களாக மாறி விடுவோம். அதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. ஒரு விசுவாசிக்கு அந்த உள் உணர்வு எப்பொழுதும் தேவை. இந்த உலகத்திலே வாழும் போது நான் அப்படி எல்லாம், நான் மனிதன் நினைக்கிறது போலெல்லாம், மனிதன் செய்கிறது போலெல்லாம் நான் செய்யக்கூடாது, மனிதன் வாழ்கிறது போலெல்லாம் வாழக்கூடாது, மனிதன் சிந்திக்கிறது போலெல்லாம் நான் சிந்திக்க கூடாது, நான் என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய குடும்ப அமைப்பையும் நான் வித்தியாசமாக நான் வாழ வேண்டியவர் என்பதை குறித்து மிக தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகம் சத்துருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. இரண்டாவது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் உள்ளவைகள் என்னென்ன உலகத்தில் இருக்குது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நம்முடைய பரமபிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் எங்கே இருந்து உண்டானவைகள்? உலகத்திலிருந்து உண்டானவைகள். இந்த மூன்று ஒன்றோடு ரொம்ப நெருங்கின தொடர்புடையவை. மூன்றையும் பிரிக்க முடியாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும். இந்த பின்னி பிணைந்து இந்த உலகத்தில் இருந்து வந்த அந்த உலகத்தை விட்டும் அதை பிரிக்க முடியாது. அப்ப இப்படி உலகத்தோடு ஒன்றாக கிடக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் ஒரு விசுவாசியை ஆட்டி படைக்கும் போது, சத்துரு இந்த அம்புகளை ஒரு விசுவாசிக்கு எதிராக எய்யும் போது, இதனால் விழுந்து விடக்கூடிய விசுவாசி தெய்வ சித்தத்துக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாய் மாறுகிறான். தேவனை பிரியப்படுத்தக்கூடியவனாக அவனால் வாழ முடியாது. மனிதனை பிரியப்படுத்தக்கூடியவனாக அவன் மாறக்கூடும். நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வரக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையோடு கூட நாம் ஒப்பிட்டு சுருக்கமாக நாம் மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்தோம் என்றால் நமக்கு அது நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி அந்த சோதனைகள் வருகிறது என்பது கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ முதலாவது, சத்துரு ஆண்டவரிடத்திலே வந்து அவன் என்ன சொல்லுகிறான்? 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த சிச்சுவேஷன்ல தான் யார் வரா? அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனைக்காரன். சோதிச்சு அவனுக்கு பேரே என்னாச்சு? சோதனைக்காரன் பேராயிருச்சு. அப்போ அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய அனைத்து ஆயுதங்களையும் ரெடி பண்ணிட்டு என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்துல வாடுறான். ஆண்டவரை இப்பொழுது வீழ்த்த வேண்டும். தக்க தருணம் 40 நாள் அவர் உபவாசம் இருந்து
களைத்து போய் மிகுந்த பசியோடு கூட இருக்கிறான். நன்றாக கவனிங்க. அந்த நேரத்திலே சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் சொல்லும் என்றார். முதல் சோதனை என்ன வருகிறது? மிகுந்த தேவை. மிகுந்த தேவையோடு இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே அவன் வந்து ஒரு வழியை கொண்டு வந்து காண்பிக்கிறான். அப்போ அன்றாட தேவைகள். சாத்தா எங்க வருவான்? முதல்ல விசுவாசியை தள்ளி போடுறது, கீழே விழுத்துக்கிறதுக்கு எங்க எப்படி வருவா? முதல்ல கொம்ப வச்சுக்கிட்டு வாழை வச்சுக்கிட்டு வாரியா யுத்தம் பண்ணுவோமா? அப்படி வரமாட்டான். எங்க வருகிறார்? அன்றாட தேவைகள், அதுவும் அவசர தேவைகள். ஆண்டவருக்கு மிகுந்த பசி, இப்பொழுது அவசர தேவை, சரீரத்துக்கு ஆகாரம் தேவை, இது அன்றாட தேவை. அந்த தேவையின் தொடர்பிலே சத்துரு ஆண்டவரிடத்திலே வருகிறான். வந்து அவருக்கு முன்பாக சோதனையை போடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த அன்றாட தேவையை சார்ந்து அல்ல, அவர் யாரை சார்ந்து நிற்கிறார்? தன்னுடைய அன்றாட தேவைக்கு யாரை சார்ந்து நிற்கிறார்? தேவனை சார்ந்து நிற்கிறார். என்ன சொல்லுகிறார்? பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ என்னுடைய தேவைகளை, அன்றாட தேவையை, அவசர தேவையை, சரீர தேவையை, மாம்சத்தின் தேவையை, பசி என்ற தேவையை நான் சந்திக்கிறதற்கு இந்த அப்பத்தை கல்லுகளாக மாற்றினால்தான் சந்திக்க முடியும் என்ற அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையின் வழியாக நான் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால இஸ்ரேல் மக்கள் எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமில்ல? அதன் அடிப்படையில தான் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி சாப்பிட்டாங்க இஸ்ரேல் மக்கள்? உழைத்து களைத்து அவர்கள் அப்பம் உருவாக்கி அல்ல, அவர்கள் தேவன் சொன்னார் உங்களுக்கு ஆகாரம் தானியம் கிடைக்கும் என்று சொன்னார், தானியம் கிடைத்தது, அதை வைத்து பிழைத்தார்கள். அப்ப அந்த பின்னணியில் இருந்துள்ள வசனத்தை தான் எடுத்து பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பான். இன்றைக்கு விசுவாசிகளுடைய அன்றாட போராட்டம் என்பது அன்றாடம் வாழ்க்கையின் நிலைப்புக்கான போராட்டம். எல்லா மனிதருக்கும் போல நமக்கும் இருக்கிறது. அன்றாட ஆகார தேவை, உடை தேவை, பிள்ளைகளுடைய படிப்பு, அன்றாடமான ஒரு வீடு, ஒரு திருமணம், ஒரு வாகனம், ஒரு அன்றாடமாக நாம் பயன்படுத்தக்கூடிய மிக அவசியமான சில தேவைகள் இருக்கிறது. இந்த அன்றாட தேவைகளின் பொறுத்து நாம் பிரயாசப்படும் போது சத்துரு நமக்கு முன்பாக இந்த அன்றாட தேவைகள் வழியாகவே நம்மை வழிவிலகக்கூடிய அநேக சோதனைகளை கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்பதை எத்தனை விசுவாசிகள் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த அன்றாட தேவை என்கிற காரியத்திற்குள்ளாகவே சிக்கி தேவனுடைய மையத்தை விட்டு வெளியே போயிருக்கிறீங்க? நம்ம உழைச்சாதாங்க பிழைக்க முடியும். காலையில போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் பிழைக்க முடியும். இவங்க எல்லாம் மைக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவாங்க, அவங்க பிழைக்கணும் இல்லையா? சிலோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதான். நம்முடைய அன்றாட தேவைகளை தேவன் அவருடைய சித்தத்தின்படி சந்திக்கிறதற்காக நாம் இடம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய அன்றாட தேவைகள், அவசர தேவைகள் எதுவாயிருந்தாலும் அங்கே சத்துரு வந்து நிற்பான் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. அநேகர் தங்கள் தேவை நிமித்தம், தங்கள் வேலை நிமித்தம், தங்கள் தொழில் நிமித்தம், தங்கள் சாப்பாட்டுக்கான பிழைப்பு நிமித்தம் அநேகர் ஆண்டவருடைய காரியங்களை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார். ஆராதிக்க வர நேரம் இல்லை, தேவனை தேட நேரம் இல்லை, தேவனுக்கு காரியங்களை, தேவனுடைய நாமத்திலே காரியங்களை செய்ய நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, எதற்கும் நேரம் இல்லை. ஓட்டம், ஏன் அன்றாட பிழைப்பு. இது இல்லாட்டா என் பிழைப்பு நடக்காதுங்க, இதை செய்யாட்டா என் பிழைப்பு நடக்காது. அது ஆண்டோட சித்தப்படியான பிழைப்பா, இல்ல உங்க விருப்பப்படியான பிழைப்பா? உங்க விருப்பப்படியான பிழைப்பு என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அப்பங்களை கல்லுகளாக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சத்ருவானுடைய வஞ்சனைக்குள்ளாக அகப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய மன்னாவுக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை, தேவனால் நீங்கள் போஷிக்கப்படவில்லை.
அதனாலதான் நீங்க சொல்றீங்க, ஏன் உழைப்பு இருந்தாதான் எந்த பிழைப்பு, நான் தான் உழைக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் குடும்பம் நடத்துறேன், நான் தான் சாதிச்சேன். இது சொல்ல காரணம் என்ன? உங்களுடைய வழியிலே நீங்கள் காரியங்களை செய்கிறீர்கள். தேவன் தான் இதை உங்களுக்கு செய்கிறார், தேவன் உங்களை செய்ய வைக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? சொல்லுவீர்கள், தேவன் எனக்கு கொடுக்கிறார், நான் பிழைக்கிறேன். தேவன் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தால் நான் பிழைக்க முடியும். தேவன் எனக்கு வருமானத்தை கொடுத்தால், தேவன் எனக்கு காரியங்களை கட்டளையிட்டால் நான் காரியங்கள் சந்திக்கப்பட முடியும். என்னால் ஒன்றும் ஆகாதையா. அதான் விசுவாசி. எல்லாரும் ஒரே விதமாக ஜீவிக்கிறது போலத்தான் உலகத்திலே தெரியும். ஆனால் ஒருவன் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறான், ஒருவன் தன்னை சார்ந்து ஜீவிக்கிறான், அல்லது தேவனை விட்டு விலகி ஜீவிக்கிறான். இதுல நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனை சார்ந்து ஜீவிக்கிறோமா? முற்றுமாய் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறோமா? முற்றுமாய் தேவனை சார்ந்து ஜீவிக்கிறவர்களா இருந்தால் அதற்குள்ளாக ஒரு சிறிதளவும் சத்துருவனுடைய பங்களிப்பு, அவன் கைபோட நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு விசுவாசியும் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வருமானம் நம்முடைய வீட்டில் வரக்கூடாது. அது என்ன தொழில் செஞ்சாலும் சரி. இல்லைங்க, ஏன் தொழில் இப்படித்தாங்க, நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், அல்லது நான் இந்த தொழில் பாக்குறேன், நான் அந்த காரியம் பாக்குறேன், நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், நான் இப்படி பண்றேன் 10 பொய் சொல்லித்தான் ஆகணும், இப்படி எல்லாம் சொன்னாதான் பிழைக்க முடியும். இப்ப யாரை நம்பி இருக்கிறீங்க? உங்கள் பொய்யை நம்புகிற அளவுக்கு நீங்கள் தேவனை நம்பவில்லை. உங்கள் திறமையை நம்புகிற அளவுக்கு நீங்கள் தேவனை நம்பவில்லை. உங்கள் உடல் உழைப்பை நம்புகிற அளவுக்கு நீங்கள் தேவனை நம்பவில்லை. சரிதானே? இதைத்தான் சத்துரு எதிர்பார்க்கிறார். தேவனை சாராமல் நீங்கள் வாழ வேண்டும். எப்படி ஆகணும்? தேவனை சாராமல் நீங்கள் வாழ்வதற்காக உங்களை பிரிக்க வேண்டும். இதுதான் சத்துருவனுடைய மிகப்பெரிய தந்திரம். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த தன் சூழ்ச்சியும் அதுதான். அதை சரியாக புரிந்து கொண்டால் இது நமக்கு ஈஸியா புரியும். தேவனை விட்டு விலகி வாழ்வதற்கு நம்மை வழிவிலக செய்கிறது சத்துருவின் சூழ்ச்சி. நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள், நம்முடைய அன்றாட தேவைகள், அவசர தேவைகள், இவைகள் தேவனை விட்டு நம்மை வழிவிலக செய்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அநேக விசுவாசிகள் இப்படி வழி விலகி சென்றதனால் அநேக கடன் பாரங்களால் சிக்கி வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார். அநேக விதமாக ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிறார். அநேகர் நம்முடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்தி படிப்பை கொடுத்து நம்ம ஆண்டவர் இல்லாத தேசத்துக்கு அனுப்பி வைத்து விட்டோம். ஆண்டவர் இல்லாத இடங்களுக்கு நம்ம அனுப்பி வைத்து விட்டோம். ஆண்டவர் இல்லாத தொழில்களுக்கு நம்ம அனுப்பி வைத்து விட்டோம். அதனால நம்ம பெருமைப்படுகிறோம். என் பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறான், என் பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறான், அங்க இருக்கிறா, இங்க இருக்கிறா, அந்த ஊர்ல இருக்கிற. எதுக்கு ஆண்டவர் இல்லாத தேசத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அன்றாட பொருட்கள் இல்லாம பிழைக்க முடியாதையா? இப்ப எல்லாம் எல்லா முக்கிலும் மூலையிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரும் சபையும் இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட அண்டார்டிகாவில் ஒண்ணு நம்ம இல்லை. மனுஷர்கள் ஜீவிக்கிற பூமியில தான் ஜீவிக்கிறோம். சில இடத்துல போனவங்க ஆராதிக்க வாய்ப்பு இல்லை. ஆராதிக்க வாய்ப்பு நீ எங்க இதுக்கு இருக்கியா இருக்கிற? விசுவாசி ஆராதிக்க வாய்ப்பு இல்லாத இருந்தா செத்து போயிடுவானே. நீ செத்து போயிட்டியா? ஜீவன் இருந்தா நீ ஆராதிக்காம எப்படி இருக்க முடியும்? நாங்க அன்றாட பிழைப்பின் காரணத்தை சொல்லி பெருமை பாராட்டக்கூடியது எத்தனை பெரிய பாவம் என்பது அநேக பெற்றோருக்கும் தெரியாது, அநேக பிள்ளைகளுக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்முடைய புதிய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் சபைகளில் இல்லை. காரணம், அன்றாட பிழைப்பிற்கு நாம் விற்று விட்டோம். தப்புதானே? தப்புதானே? ஆண்டவர் இல்லாத தேசம் நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம், நமக்கும் வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கும் வேண்டாம். அது இருந்தால் அதன் முடிவு பயங்கரம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ இரண்டாவது. அவன் அடுத்த என்ன சோதனையை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போடுகிறான்? நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ கொதியும். அதற்கு முன்பாக மூன்றாவது சோதனை நம்ம பார்த்துருவோம். மூணாவது அவன் என்ன சொல்லுகிறான்? 8வது வசனம் 4:8 மத்தேயு. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய்
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவன் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, கண்களின் இச்சை எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். பாரு, இங்க பாருங்க, இந்த உலகத்தையும் பாருங்க, என்னுடைய மகிமைகளை பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் உங்களுக்குத்தான், எல்லாம் உங்களுக்குத்தான். கண்களின் இச்சைக்குள்ளாக அவரை வீழ்த்த பார்க்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 9வது வசனத்தில் அதெல்லாம் காண்பித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கேட்கிறான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. கண்களின் இச்சையில் நடக்கிறவர்கள் யாரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள்? இதான் நம்முடைய ரகசியம். எனக்கு உலகத்துல நான் அது இது அப்படியெல்லாம் நம்ம உலகத்தின் ஆசைகளிலே ஒரு விசுவாசி சிக்கி அலைகின்றவனாக இருந்தால் அவன் மறைமுகமாக சத்துருவை சேவிக்கிறார் என்றார். தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள், தேவனை சாஷ்டாங்கமாய் விழுந்து கொள்ளக்கூடிய ஜனங்கள் அந்த ஆபத்தில் இருந்து வெளியே இருக்கிறார்கள். உலகத்துல காண்கிறதெல்லாம், கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம் என்று அவர்கள் நடக்க போவதில்லை. எல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லக்கூடிய நிலைமையில அவர்கள் வாழ்கிறதில்லை. அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள், இந்த உலகம் எனக்குரியதல்ல, என்னுடைய மேன்மைகளும் என்னுடைய காரியங்களும் ஒன்றும் எனக்குரியதல்ல, இதெல்லாம் நான் ஆசைப்படவோ இச்சைப்படவோ வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே கொஞ்ச நாள் ஒரு பரதேசியை போல ஒரு இடுங்கிற வாசல் வழியாக என் ரட்சகருடைய சுத்தத்தை நிறைவேற்றி நான் அக்கறையிலே போய் சேர வேண்டும். இதான் ஒரு விசுவாசியினுடைய உச்சமான லட்சியம் அல்ல. அவனுக்கு இதெல்லாம் எதை காட்டினாலும் பின்னால் என்று அவனுடைய பார்வை போகிறதில்லை. யாரெல்லாம் இந்த உலகத்தின் பின்னால் பார்வைகளிலே போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சத்துரு என்கிற விக்கிரக ஆராதனைக்கு முன்பாக சிக்கிக் கொள்ளுகிறார்கள். உலக ஆசை, விக்கிரக ஆராதனை, உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் மிக தவறான ஒரு பொருளாக பைபிளிலே பேசப்பட்டிருக்கிறது. நமக்கு அது இருக்கிறதா? இந்த உலகத்தின் மீது ஆசை இருக்கிறதா? அது இல்லாம எப்படிங்க வாழுகிறது இல்லை. மூன்றாவது காரியம் நம்ம இடையில விட்டு வந்தோம். நீங்க என்ன செய்ய, ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவாலயத்தின் உப்பரகியின் மேல கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்தி விட்டு என்ன சொல்லுகிறான்? நீங்க இருந்து என்ன செய்யுங்க, தாழ குதியுங்க, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். நீ ஒரு பெரிய சாதனையாளனாக இந்த பெரிய மேலே தேவாலய கோபுரத்தின் ஒப்பரியில் இருந்து அப்படியே குதித்து இறங்கி வரக்கூடிய காட்சி, ஆஹா எவ்வளவு அருமையானதாக இருக்கும். உங்களை எல்லாரும் இதுதான் மேசியா வந்து விட்டார், தேவாலயத்தின் ஒப்பரிகையில் இருந்து நமக்கு இறங்கி வந்து விட்டார் என்று எல்லாரும் கொண்டாடி உங்களை ராஜாவாக மாற்றி விடுவார். தாசைகள் எல்லாம் மறைமுகமாக அவருக்கு அவன் தூண்டுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஜீவனத்தினுடைய பெருமை, ஜீவன பெருமை என்பது பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம 2 காரியங்கள் பார்த்தது போல அதுவும் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். மனிதன் தன்னுடைய ஜீவனத்தினுடைய பெருமையை தன்னை பெரியவனாக மேன்மையானவனாக காட்டிக் கொள்ளுகிறதற்காக அத்தனை கோமாளி வேஷங்களையும் கட்டுகிறார். சத்துரை பொறுத்த மட்டும் ஆண்டவர் ஒரு கோமாளியா பார்க்கிறதா அவனுக்கு ஒரு லட்சியம். அவரு குதிக்கிறத பார்த்து இவனுக்கு பரிகாசம் பண்ணி சிரிக்கிறது. அவரை என்ன நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறான், அவரை ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லி அவரை நினைக்க வச்சு அவரை ஒரு கோமாளியா வேஷம் கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யறான். விசுவாசிகள் இந்த உலகத்திலே பெரிய சாதனையாளர்களாக, சாதித்து விட்டவர்களாக, தங்கள் கடமை சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் அத்தனை கோமாளி வேஷங்களையும் கட்டுகிறோம். பிசாசும் அசுத்தாவி கூட்டங்களும் நம்மை பார்த்து கை தட்டி சிரிக்கின்றன. நம்ம அத்தனை வேஷங்களை கட்டுகிறோம், நம்மளை முன்னிறுத்துகிறதற்காக. ஒரு ஃபங்க்ஷன் என்னாவது வந்தா போதுமே, காசு இருக்கோ இல்லையோ,
ஏதாவது உண்டோ இல்லையா, எல்லாம் வாரி எல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு அத்தனை பெயிண்டை வாரி பூசிக்கிட்டு எல்லாருக்கும் முன்பாக அப்படியே ஒரு போஸ கொடுத்தாதான் ஒரு மனநிறைவு அந்த கல்யாணத்துக்கு போகணும். அந்த கல்யாணத்துல என்ன நினைச்சுட்டேன், காட்டிட்டேன், ஒரு திருப்தி இல்லையா, மனநிறைவு இல்லையா. அதுக்காக தானே கல்யாணத்துக்கே போறோம். சாப்பிடுறதா, சாப்பாடு வீட்டுல இல்லையா, அடிக்கடி சாப்பிடுற விஷயம். அங்க போய் சாப்பாடை பத்தி 1000 குறையதான் சொல்லிட்டு வருவான். என்னத்த சாப்பாடு வச்சிருக்கேன், அவனை போய் சாதிச்சது என்ன, அதுதான் இல்லையா. நம்மை முன்னிறுத்துகிறதற்காக நாம் போடுகின்ற வேஷங்கள், ஒரு விசுவாசிக்கு தகுதி இல்லாத வேஷங்கள் நம்மை கோமாளிகளாக மாற்றும். கல்யாணத்துக்கு பொன் அலங்காரம், கல்யாணத்துக்கு பொன் அலங்காரம். வீட்டுல அலங்காரம் பண்ணனா பத்தாது, பொண்ணு ஏற்கனவே அலங்காரம் பண்ணி பண்ணி தளர்ந்து போய் கிடக்குறாங்க, அவ அலங்காரம் பண்ணதாலும் பத்தாது. அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல போய் எத்தனை ஆயிரம், வசதி உள்ளவங்க லட்சம், இல்லாதவங்க 1000, அவ்வளவும் கொடுத்து அத்தனை மணி நேரம் அங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்க ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பிள்ளை இல்லை, கல்யாண பொண்ணு இல்லை. கல்யாண பொண்ணுங்க வச்சு பியூட்டி பார்லருக்கு எப்ப வரும் யாருக்கு தெரியும். கர்த்தருக்கு சுத்தமானால் கர்த்தர் அனுமதித்தார் இல்லை, பியூட்டி பார்லர் அந்த பியூட்டிஷியன் அனுமதித்தால் வரலாம், வரக்கூடும். அதை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி ஒரு சில மாதிரி விட்டுக்கிட்டு சபையின் மாதிரியை பாருங்கள், கிறிஸ்துவின் மாதிரியை பாருங்கள் என்று சொல்லி நானும் எங்களை மாதிரி அப்பாவி பிரசங்க மாதிரி பிரசங்கம் பண்ணணும். தேவையா எங்களுக்கு இந்த கேவலம், தேவையா? இது போய் ஆண்டவரை எங்க மையப்படுத்துகிறது? இதுல ஆண்டவர் மையப்படுவாங்க சொல்லுங்க. அப்புறம் விசுவாசிகள் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க பார்த்தா இந்த கோலம்னா, அங்க பார்த்தா அலங்கோலம். கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணா வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சிகளை பார்க்கணும். நீ ராத்திரி முழுக்க வீட்டுல அம்மாடி கைய வலிக்குது காலை வலிக்குது, அந்த எண்ணெயை போடுறது எங்க இந்த எண்ணெயை போடணும் புருஷனை போட்டு பாடாப்படுத்தினவங்க மறுநாளுல ஹீல்ஸ் செருப்பும் போட்டு உடம்பு பிடிக்க முடியாத அளவுக்கு டைட்டான ட்ரெஸ்ஸையும் போட்டு அங்க கட்டி இங்க கட்டி, ஐயோ தலையில 1008 கட்டு கட்டி இல்லையே, உள்ள பொருளை எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் இல்லாதது பொல்லாதது எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து போடுகிற வேஷங்களை கண்ட இதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா சாத்தான் சந்தோஷப்படுவாரான்னு எனக்கு தெரியல. தன்னை முன்னிறுத்துகிறதற்காக விசுவாசிகள் என்று பாடாய்படுகிறார்கள் தங்கள் அலங்காரங்களை கொண்டு. இது ஒரு கோமாளித்தனமா இல்லையா? கோமாளித்தனமா இல்லையா? அதுபோல இந்த உலகத்திலே சமூகத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு பிள்ளைகளை படிக்க வச்சு, அது ஒரு வேலை, அதுல ஒரு பெருமை வேற. இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும், ஒரு 1.5 லட்சம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு 50,000 தான் தேவை, அது ஒரு கிரெடிட் வேற. கோமாளி வேஷங்களை நம்ம கட்டி போய் உள்ள நிலவே எல்லா நிலையிலையும் நம்ம என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட பரிதாபங்களுக்குள்ளாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிதான் அநேக காரியங்கள் சொல்ல போனா இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொன்றையும் நீங்க யோசிச்சு பாருங்க. சில எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், இதுல இருந்தா யோசிச்சு பாருங்க. ஒரு வாகனம் வாங்கினா, ஒரு வீடு வச்சா, ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எடுத்தா இல்லையா, எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டாலும் எல்லாத்திலையும் வந்து இப்படி மனிதனுக்கு முன்பாக நம்முடைய ஜீவனத்தினுடைய பெருமையை காட்டி கூட்டித்தான் ஆகணும் என்கிற ஒரு ஆதங்கத்துல கிடந்து நம்ம பாடாப்பட்டு கோமாளி வேஷம் கட்டி நம்ம பரிதாபத்திற்குரியவராக மாறுகிறது. தெய்வ சித்தமோ? இது தேவனுடைய சித்தமோ? நம்ம சபையில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கத்துக் கொடுத்திருக்கிறோம்? சபைக்கு முன்மாதிரியாக நிற்க வேண்டிய மணப்பெண் எப்படி அலங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க திராணி இல்லாத ஊழியக்காரர்களை மூப்பர்களை கொண்ட சபைகள் எங்க வழங்குகிறது? அட்லீஸ்ட் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல கூட பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, நீ என்ன கோமாளி வேஷம் வேணாலும் கேட்டா, சபையில் கல்யாணம் நேரத்துக்கு நிற்கும் போது இப்படித்தான் நிக்கணும்,
அதுக்கப்புறம் போய் என்னாவது பண்ணி தோலைன்னு அவங்க அவங்க 2 வேஷங்களுக்கு விட்டுறாங்க. அவங்க ஓகே, அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. சபையில வரும்போது ஒரு வேஷம், வெளியே போகும்போது வேற ஒரு வேஷம். ஓகே, அவங்க பண்ணி அவங்க பாதி பழச்சிருவாங்க, பாதி கிணறு, அவ்வளவு. நம்ம ஆட்கள் நாங்க எல்லாம் ஒரே வேஷம் தான், மொத்தத்துல வேஷம் தான். இதெல்லாம் நமக்கு நல்லாவே இல்லை. நமக்கு இதெல்லாம் நல்லாவே இல்லை. யாருக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது. விசுவாசிக்கு ஊழியக்காரனை பார்த்து பயம் கிடையாது, மூப்பொருளை பார்த்து பயம் கிடையாது. அதுக்கு நம்ம பல வழிமுறைகளை கண்டு வச்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது பயப்படுத்துற மாதிரி இருந்தாருன்னா அவருக்கு அங்க எங்க வீக் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நோண்டி எடுத்து நம்ம கையில லிஸ்ட் வச்சிருக்கிறோம், போட்டு தாக்கிடுவோம். இல்ல அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு அவரை திருத்துறதுக்காக சொல்றோம் கிடையாது. எதுக்காக? அவர் பேசாம இருக்கிறது எதுக்காக? நம்ம விருப்பம் போல நடக்கிறது. ஜீவனத்தின் பெருமைகள் நம்மை ஆட்டி படைக்கிறது. நம்முடைய வாழ்க்கைகளை சமாதான கேட்டை கொண்டு வந்திருக்கிறது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாம காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். முன்மாதிரி இல்லை. நம்ம சொல்லுகிறோம் சத்திய வசனத்தை நாங்கள் ரொம்ப பின்பற்றுகிறோம். எங்க உங்க வாழ்க்கையில எங்க முன்மாதிரி? உங்க எந்த பங்கன் ஒழுங்கா முன்மாதிரி நடந்திருக்கு? ஏன் பிரேதத்தையாவது உட்பைக்கிறீங்களா? ஒருத்தர் மரிச்சு போனாருன்னா அவரை பற்றி புகழ்பா பாடுறதுக்குன்னே வரிசையா வச்சிருக்கிறீங்க ஆளு. அடுத்த 5 நிமிஷம், அடுத்த 3 நிமிஷம், 2 நிமிஷம் குறைச்சு கொடுத்தா ஆளு நிக்க மாட்டேங்குது. ஒரே புகழ்பாதான். வாகனங்களை எல்லாம் முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு புகழ்பா பாடியே அந்த ஆளை தொலைச்சிடும். ஏதோ ஒன்று ரகசியம் மறைஞ்சிருக்கும். மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு தற்பெருமைக்காக செஞ்சாரு. ஏதோ ஒன்று ரகசியமா செஞ்சிருப்பாரு. அதையும் கொண்டு வந்து வெளியே கொட்டிடுவாங்க. அதுவும் இல்லாம போட்டியா, அதை எதுக்கு இவரு கொண்டு போறாரு? அதையும் தொலைச்சு. இப்படி பிரேத புராணம் பாடுறதுல நம்ம ரொம்ப கெட்டிக்காரன். நம்ம பத்தி பாடுறதுக்கு என்ன இருக்கு? ஜீவனோடு இருந்தாலும் பாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. செத்து போறா பாடுறதுக்கு வேற என்னத்தை இருக்கு? உயிரோடு இருக்கும் போதே ஒண்ணும் சாதிச்சது இல்லை. செத்து போனதுக்கு அப்புறம் என்னத்தான் நம்ம இங்க சாதிச்சுட்டு போயிருக்கிறோம்? சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இப்ப நல்ல விசுவாசியை பொறுத்த மட்டும் இல்ல, நம்ம சொல்ல வேண்டியது என்ன? என்னை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரை பற்றி ஏதாவது சொல்ல முடிஞ்ச சொல்லுங்க ஐயா. அது 1-2 பேர் யாராவது அவ்வளவு ரொம்ப அத்தியாவசியமா சொல்லணும், 1-2 பேர் சொல்லிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. இது ஊரை எல்லாம் கூட்டி வச்சு நம்ம என்னென்னலாம் காட்டி கூட்டுறோம். இங்க உங்க ஊர்ல உண்டான்னு தெரியாது. எங்க ஊர்ல உள்ள பழக்கத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கேரளா பக்கத்துல நான் இருக்கிறதுனால அங்க நடக்கக்கூடிய கூத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கேரளாவில் தான் விசுவாச வீரர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க சகோதர சபையில. அதுல ஒரு பெருமை அவங்களுக்கு வேற. எல்லாத்தையும் காட்டி கூட்டிக்கிட்டு அதுல ஒரு பெருமை வேற அவங்களுக்கு. அப்ப அங்கதான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதுதான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜீவனத்தின் பெருமை மனிதனை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. I am a doctor, I am a teacher, I am an engineer, I am IT. என்ன இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு அடிமையா இருக்கிறேன், அதுதான் முக்கியம் இல்லை? ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த தாகம், தவிப்பு ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா தான் தேவனுடைய பிள்ளை. உலகத்தின் அத்தனை காரியங்களும் அவருக்கு முன்பாக தூசு. நான் என்ன பெருமை பாராட்ட இருக்கிறது? என்னுடைய படிப்புல என்ன பெருமை பாராட்ட வேண்டியிருக்கிறது? என்னுடைய வேலையில என்ன பெருமை பாராட்ட வேண்டியிருக்கிறது? எனக்கு ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லுகிறதற்கு என்ன இருக்கிறது? இதற்காகவே நாம பிரயாசப்படுகிறோம். இதற்காகவே நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம். இதற்காகவே நம்முடைய நேரங்களை எல்லாம், சிந்தனைகளை எல்லாம் நம்ம செலவிடுகிறோம். நமக்கெல்லாம் வீட்டுல எல்லாம் ஒரு பங்கன் நடக்கக்கூடாது, நல்ல காரியம் நடக்கவே கூடாது. ஏன்னா அது ஆரம்பிச்ச நாள் போது 6 மாசம் 1 வருஷம் அவருக்கு விசுவாச வாழ்க்கை அவ்வளவு தொலைஞ்சு போயிடும். அவ்வளவு நேரம் அதை பற்றி சதா சிந்தனை. அதுதான் சதா சிந்தனை. அதுக்கு பின்னாடிதான், அதுக்கு பின்னாடி அழிஞ்சிட்டே இருப்பாங்க மனுஷன். ஆண்டவரை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, ஜபிக்க நேரம் இல்லை, ஆண்டவர் கொடுத்த நேரங்களை சரியா செலவிட நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை. நான் எப்படி என்னை மற்றவர்களுக்கு முன்பாக நிலைநிறுத்த போகிறேன்? என்னை குறித்த மற்றவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் என்ன அங்கீகாரம் கொடுக்க, இந்த ஊர் என்ன சொல்ல போகிறது, இந்த உறவுகள் என்ன சொல்ல போகிறது, சபை அவர் என்னை குறித்து என்ன சொல்ல போடுறாங்க? இந்த பெருமைக்காக நம்ம காட்டி கூட்டக்கூடிய கோமாளி வித்தைகள் இதெல்லாம் ஜீவனத்தின்
பெருமையில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் நம்மளிருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வர வேண்டும். ஒரு வெளிச்சம் வெளியே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எதற்காக நீங்களும் நாங்கள் உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று உலகத்தின் காரியங்களிலே மூழ்கி வாழ்கிறதற்காக அல்ல. எதற்காக? வெளிச்சம் வீசுகிறதற்காக. வெளிச்சம் வீசுகிறதற்காக. என்ன வெளிச்சம் இது? என்ன வெளிச்சம்? நற்கிரியை என்னும் வெளிச்சம். ஆண்டவருடைய நாமத்தில் செய்யக்கூடிய நற்கிரியை என்னும் வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்னிலே பிரகாசிக்க வேண்டும். இதுதான் தேவனை பிரியப்படுத்தும். மற்றது மனிதனுடைய மத்தியிலே நல்லெண்ணத்தை உருவாக்குகிறதற்காக பாடுபடும். பிரியமானவர்கள், இதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையுடைய. நாம் எதை செய்தாலும் யார் மகிமைப்பட வேண்டும்? வசனம் இருக்கா இல்லையா? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசையர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் எதை செய்யுங்கள், வார்த்தையினாலோ செய்யினாலோ எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக செய்யுங்கள். அதை குறித்து நீங்கள் சதா எண்ணிக்கொண்டிருங்கள், சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பாவை நாம் மகிமைப்படுத்துகிறதற்காக தான் வழி. நம்ம இவ்வளவாய் நேசித்து அப்பா மகிமைப்பட வேண்டும், அவர் சந்தோஷப்பட வேண்டும், அவர் உள்ள மகிழ வேண்டும். இதுதான் ஒவ்வொரு விசுவாசனுடைய எண்ணமும் ஏக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பயிற்றுவிக்க வேண்டும். பெற்றோர்கள் அதற்காக முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் முன்மாதிரி ரொம்ப அவசியம். நீங்க வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருவீங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தவறான காரியத்தை விதைத்து விட்டு சென்று விடுவீர்கள். விசுவாச பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்களை விதைக்கிறது போல மோசமான ஒரு காரியம் வேறு இல்லை. உங்களுடைய சில அசட்டைத்தனங்கள், ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கிற அசட்டைத்தனங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொலைத்து போடுகிறது. சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ நம்மை அவர்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பைபிள் எப்படி வியாக்கியானிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். வார்த்தையின் வழியாக அல்ல, வார்த்தையின் வழியாக அல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா, வீட்டுல ரெகுலரா அங்க என்ன செய்யணும், குடும்ப ஜெபம் நடக்கணும், காலையிலேயும் மாலையிலேயும் குடும்ப ஜெபம் நடக்கணும், நான் அதுல பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆனால் அந்த வார்த்தையின் பிரசங்கம் உங்கள் பிள்ளைகளை மாற்றாது. அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே உலக பொருளாசை பிடித்தவர்களும் உலக இச்சை பிடித்தவர்களும் உலகத்திலே ஒரு ஒழுங்கினமானவர்களுமாக நாம் நடந்து கொண்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி அதற்கு மாறான ஒரு காரியத்தை எதிர்பார்க்க முடியும்? நம்முடைய குடும்பங்களிலே வளருகிற பிள்ளைகள் எப்படி ஒரு முன்மாதிரி உள்ள விசுவாச பிள்ளைகளாக வளருவார்கள்? அவர்கள் எப்படி இந்த உலகத்தை வெறுப்பார்கள்? அவர்கள் எப்படி இந்த உலகத்தின் வேஷத்தை வெறுப்பார்கள்? அவர்கள் எப்படி இந்த உலகத்தின் மேன்மைகளை வெறுப்பார்கள்? நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டாவிட்டால் எப்படி? நீங்களும் நானும் பணத்திற்கு பின்னாடியும் வேலைக்கு பின்னாடியும் நாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு பின்னாடியும் சதா காலம் ஓடிக்கொண்டே இருந்தால் அதை பார்த்து வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருந்து ஆன்மீக பாடத்தை கற்றுக்கொள்ளுவார்? வாய்ப்பே இல்லை. இங்கேதான் நம்முடைய சபைகள் தோற்று போகிறது. டியர் மூடி என்கிற தேவனுடைய மனுஷன் சொன்ன ஒரு சம்பவம், ஆவிக்குரிய பெற்றோர் எந்த அளவிற்கு
விசுவாச வாழ்க்கையிலே கவனமாகவும் முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது. ஒரு முறை ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே வாழ்ந்து வந்த ஒரு தகப்பன் தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு அந்த மலை பகுதியிலே கொஞ்சம் காலாரம் நடந்து வரலாம் என்று சொல்லி அழைத்து செல்கிறான். அந்த குழந்தை சின்ன சிறுமி, அவள் வளர்ந்து வரக்கூடிய பருவம். அவளுக்கு வண்ணத்து பூச்சிகளை கண்டாலும் அந்த பூக்களை கண்டாலும் எல்லாம் பயங்கர ஒரு கவர்ச்சி. அவள் ஒவ்வொரு காரியத்தாய் பார்க்கும் போது, ஒவ்வொரு அழகான பூக்களை பார்க்கும் போது அதை எடுத்துக்கொண்டு அப்பாவிடத்தில், அப்பா பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த வண்ணத்து பூச்சியை பாருங்கள் எவ்வளவு அழகா. அவள் ரொம்ப கலைகூறு, ரொம்ப எக்ஸைட்டா இருக்க. அப்பா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப என்ஜாயா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தின் நிழலே, கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது மரத்தின் நிழலே வந்து விடுகிறார்கள். அப்பாவுக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கிறது, உட்கார்ந்து விடுகிறார். பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உட்கார்ந்தவர் கொஞ்சம் அயர்ந்து தூங்கி விட்டார். தூங்கிவிட்டவர் திடீரென்று விழித்து பார்க்கும் போது அந்த பிள்ளை அங்கே காணவில்லை. சத்தமிட்டு கூப்பிடுகிறார், எந்த சத்தமும் இல்லை. ஓசை எடுத்து கூப்பிடுகிறார். மலைகளில் அது எதிரொலிக்கிறதை தவிர அவருக்கு எந்த சத்தமும் பிள்ளையிடத்திலிருந்து வரவில்லை. அங்கும் ஓடுகிறார். ஓடி ஒரு செங்குத்தான ஒரு பகுதிகளை சென்று மேலே நின்று கீழே எட்டி பார்த்தார். அந்த பிள்ளை அங்கே கீழே விழுந்து உடல் சிதறி இறந்து போயிருந்தது. இது செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்பதாக அவர் சொல்லுகிறார். கதை அல்ல, சும்மா. அதை அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அவர் அங்கே சொல்லுகிறார். இதை நான் வாசிக்கும் போது சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பெற்றோரை குறித்து என்னுடைய உள்ளம் எண்ணி பார்த்தது. அநேக பெற்றோர் தங்களுடைய அசதி நிமித்தம், விசுவாச வாழ்க்கையிலே தங்களுக்கு ஏற்பட்ட சோர்வு நிமித்தம், அவர்கள் கவனமில்லாமை நிமித்தம் தங்கள் பிள்ளைகளை இவ்வாறு சின்ன பின்னமாக போகும்படி அவர்கள் அனுமதித்து விடுகிறார்களே என்று சொல்லி வேதனையோடு அவர் அதிலே பகிர்ந்து கொண்டதை கவனித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையில் சரிப்படாத பட்சத்தில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சரிப்படுத்தாத பட்சத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் இழந்து விடுவோம். இதை நாம் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் யாரை பிரியப்படுத்த வாழ்கிறோம், அங்க இருந்துதான் இந்த காரியங்கள் ஆரம்பிக்கும். தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை இழந்து போக மாட்டார்கள். தேவ சுத்தத்தின் மையத்தில் வாழக்கூடிய ஒரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைத்து போட மாட்டார்கள். அதற்கு மாறாக வாழக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைத்து போட்டு விடுவீர்கள். ஆகவே இந்த காலை வேளையில இந்த சிந்தனையோடு கூட நாம் இப்பொழுது இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். நாம் நம்முடைய பிரியத்துக்கும் சக மனிதனுடைய பிரியத்துக்கும் ஏற்ப வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையிலே நாம் இருந்தால் அது தேவனுக்கு பிரியமல்லவே. நான் மனிதனை பிரியப்படுத்துகிறேனோ, தேவனை பிரியப்படுத்துகிறேனோ? ஆக இந்த சிந்தனையை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.